ஹலோ ஆல், திஸ் இஸ் வினோத் செல்வமணி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிலபஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன ரொம்ப முக்கியமான ப்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன், எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு இன்ஜினியரிங் டேர்மில் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம்? இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, லைக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலாக சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம சிக்னலை எப்படி டிரைவ் பண்ண போறோம்னா, இது வந்து ரெண்டா டிரைவ் பண்ண போறோம். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சிக்னல் நம்ம உடம்புல இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா ஜென்ரேட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் சொல்றோம். ஓகே, அதே வந்துட்டு ஒரு நான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா இல்லாம, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இல்லாம ஜென்ரேட் ஆகிற சிக்னல் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா நான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். பேசிக்காவே சிக்னல் அப்படிங்கிறது இட் இஸ் த பிசிக்கல் குவான்டிட்டி. அதுல என்ன கலந்துருக்கும்னா எலக்ட்ரிக்கல் நான் எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். நான் எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரிசிட்டி அல்லாத விஷயம், கரண்ட் ரிலேட்டடா இல்லாதது, லைக் வோல்டேஜ் கரண்ட் எதுவுமே இல்லாத ஒரு டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், நான் எலக்ட்ரிக்கல் சொல்றோம். ஸோ இந்த இடத்துல ஹியூமன் பாடியில இருந்து வர சிக்னல்ல அதே மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இன்னொன்னு வந்து நான் எலக்ட்ரிக்கல். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் நம்ம உடம்புல எங்கெங்க அரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லைக் ஹார்ட்ல நமக்கு தெரிஞ்ச அந்த இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம், பிரைன்ல நமக்கு தெரிஞ்ச அந்த இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், மசில்ல இஎம்ஜி எலக்ட்ரோ மயோகிராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இஜிஜி எலக்ட்ரோ கேஸ்ட்ரோகிராம், அப்புறம் இஓஜி எலக்ட்ரோ அக்குலோகிராம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. ஒன்று ரெண்டு இல்லை, இட்ஸ் லைக் ரொம்ப நிறைய இருக்கு. நான் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வரப்போ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இல்லாத சிக்னல்ஸ் அப்படின்னு, சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், இத்தனை டைம் வந்து ஹார்ட் ரேட், நார்மல் ஹார்ட் ரேட் என்ன 72 பீட்ஸ் பர் மினிட். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, பீட்ஸ் பர் மினிட். அங்க என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் இல்லை, ஃப்ரீக்வன்சி இல்லை, கரண்ட் இல்லை. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் பினாமினாஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இது பீட்ஸ் பர் மினிட். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், இங்க நம்ம ப்ரெஷர் தான் கால்குலேட் பண்றோம். அடுத்து பிளட் ஃப்ளோ, அடுத்து டெம்பரேச்சர், அது டிகிரி செல்சியஸ் இல்லை டிகிரி ஃபாரன்ஹீட்ல கொடுக்க போறோம். அடுத்து SpO2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னன்னா நான் எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோட் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்க்க போறோம். எலக்ட்ரோட் கான்ஃபிகரேஷன்ஸ்ல ஒரு பயோசிக்னல் எங்க இருந்து ஜென்ரேட் ஆகுது, இட்ஸ் வண்டர்ஃபுல் டாபிக், அருமையான டாபிக். ஒரு பயோசிக்னல் எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஒரு செல்லுல இருந்து ஒரு பயோசிக்னல் எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஒரு செல்லுக்கு உள்ளேயும் வெளியும் இருக்க அந்த ஃப்ளூயிட்னால எந்த மாதிரியான ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகுது, அந்த மாதிரியான ஒரு சிக்னலை நம்ம என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி அதை நம்ம அக்வயர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கீழே இருக்கு எலக்ட்ரோட் இன்டர்ஃபேஸ்ல. அதுல எலக்ட்ரோட், எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோட், ஸ்கின் இம்பிடன்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு பயோசிக்னலை பாடியில இருந்து நம்ம எப்படி அக்வயர் பண்றது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. அண்ட் போலரைசேஷன் எஃபெக்ட்ஸ், போலரைசேஷன்னால என்ன எஃபெக்ட் நடக்கும் ஒரு எலக்ட்ரோட்ல, அப்புறம் எலக்ட்ரோடோட டைப்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல எலக்ட்ரோட் கான்ஃபிகரேஷன்ல இருக்க போது. செகண்ட் யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட், எந்த ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இது. ஸோ இந்த இடத்துல we have 3 different topics. ஒன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம். இதுல வந்து ஐந்தோவன்ஸ் ட்ரையாங்கிளும் 12 lead ECG சிஸ்டமும் நம்ம பார்ப்போம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், இதுல 10-20 சிஸ்டம்ஸ் இருக்கு. இதுல டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் இருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து இஎம்ஜி எலக்ட்ரோட் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் மோட்ஸ், அதுல டிஃபரெண்ட் மோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இசிஜி, இஇஜி, இஎம்ஜி தான் மேஜரா நம்ம டயக்னோஸ்டிக் யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். ஸோ இது என்ன எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, லைக் அந்த எலக்ட்ரோட எங்க பிளேஸ் பண்ணணும், அந்த எலக்ட்ரோட்ல இருந்து அந்த சிக்னல் என்ன சிக்னல் வரும், அந்த சிக்னலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம எங்க பார்க்க போறோம்னா யூனிட் 2ல பார்க்க போறோம். அண்ட் யூனிட் 3ல வந்து பயோ ஆம்பிளிஃபையர்ஸ். ஸோ ஒரு சிக்னல் எடுத்துட்டோம். ஸோ அந்த சிக்னல் எப்படி இருக்கும், அந்த சிக்னல் ரொம்ப ராவா இருக்கும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிக்னலோட ஆம்பிளிடியூட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இசிஜி கூட ஓகே, இந்த இஇஜி, இஎம்ஜி எல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த இஇஜி, இஎம்ஜி சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர், ஒரு பயோ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம். ஸோ
இங்க நம்ம ஃபில்டரிங்கும் இங்க பண்ணிடுவோம், ஐசோலேஷனும் இங்க பண்ணிடுவோம். சரி, அப்புறம் மற்ற டிரான்ஸ்ஃபருக்கும் நம்ம எல்லாமே இங்கேயே நம்ம பண்ணிடுவோம். இந்த இந்த யூனிட்ல நம்ம பார்க்கறது ஃபுல்லா என்ன அப்படின்னா, ஒரு பயோ சிக்னலை அக்வயர் பண்றோம், அதை ஃபில்டர் பண்றோம், ஐசோலேட் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம். இதுதான் இந்த யூனிட்ல இருக்கிறது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பினாமினாவோட திங்ஸ். லைக் ஃபர்ஸ்ட் யூனிட்டா இருக்கட்டும், செகண்ட் யூனிட்டா இருக்கட்டும், தேர்ட் யூனிட்டா இருக்கட்டும். ஃபோர்த் யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைக் நான் எலக்ட்ரிக்கல் பெராமீட்டர்ஸ் மூலமா என்னென்ன சிக்னல்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுல தான் நமக்கு என்ன இருக்குன்னா, டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் இருக்கு. இந்த இடத்துல நம்ம தெர்மோமீட்டர்ஸ் படிப்போம். ரெஸ்பிரேஷன் அண்ட் பல்ஸ் ரேட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கு. பிளட் ப்ரெஷர்ல ரெண்டு முக்கியமான டைப் இருக்கு. ஒன்னு டிரெக்ட், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட். இன்டைரக்ட்ல வந்து அஸ்கல்டேட்டரி ஆசிலோமெட்ரிக் இருக்கு. டைரக்ட்ல வந்து நார்மல் எலக்ட்ரானிக் மேனோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமானது பிளட் ஃப்ளோ அண்ட் கார்டியாக் ஒர்க்குங்க. அதுல ரெண்டு டெக்னிக் இருக்கு. லைக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் அல்ட்ராசவுண்ட் மெத்தட்ஸ் வந்து பிளட் ஃப்ளோக்கு. இண்டிகேட்டர் டை அண்ட் தெர்மல் டைலூஷன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் அவுட்புட்ஸ்க்கு. இது எல்லாமே நான் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸை மெஷர் பண்றதுக்காக. ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு டயக்னோசிஸை நம்ம உடம்புல காட்டணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறாங்க டாக்டர், நம்மளோட பல்ஸ் ரேட் பார்ப்பாங்க, தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் பார்ப்பாங்க, பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சா இந்த இடத்துல? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட், ஃபோர்த் யூனிட் அப்படிங்கிறது. ஏன்னா இதுல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இந்த சர்வீஸ் நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், கம்பெனிஸ் எல்லா இடத்துலயுமே இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய யூனிட் உங்களோட ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபிஃப்த் யூனிட்ல பயோகெமிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த பயோகெமிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் லெபார்டரிஸ்ல தான். ஸோ இதுல என்ன படிப்போம்னா பிளட் ஸ்டடிஸ் தான். மேக்சிமம் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃப்ளூயிடா இருக்கும், அந்த ஃப்ளூயிட உடம்புல இருந்து வெளில எடுப்போம், வெளில எடுத்து அதை ஸ்டடி பண்ணும். ஸோ முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் உடம்புல பண்ற ஸ்டடி. இதுல உடம்புல இருந்து ஒரு ஃப்ளூயிட வெளில எடுக்க போறோம். அது என்னவா வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்டா இருக்கலாம், இல்லைன்னா யூரினா இருக்கலாம். ஸோ அதை எடுக்கிறோம். ஸோ அதை எடுத்து நம்ம பண்ற ஸ்டடிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயோகெமிக்கல் ஸ்டடிஸ்ன்னு சொல்றோம். இதுல வந்து PHPO2, PCO2 பிளட்ல இருந்து எடுக்க போறோம். ISFET, IMFET இருக்கு. பிளட் குளுக்கோஸ் எப்படி மானிட்டர் பண்றதுக்கு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் கேஸ் அனலைசர், பிளட்ல என்னென்ன கேஸ் இருக்கு, என்ன கம்போசர்ல இருக்கு. அண்ட் நமக்கு இந்த இடத்துல ஒரு 3 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. கலரிமெட்ரி, ஃபிளேம் போட்டோமெட்ரி அண்ட் ஸ்பெக்ட்ரம் போட்டோமெட்ரி. இதை வச்சுதான் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டடிஸ் நம்ம பண்ண போறோம். அண்ட் பிளட் செல் கவுண்டர், ஆட்டோ அனலைசர் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த பயோகெமிக்கல் மெஷர்மெண்ட்ஸ்ல. ஸோ ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல நம்ம கொஞ்சம் நிறைய அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியர், ஆல்ரெடி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, நீங்க குவாலிஃபை ஆகிட்டு ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரா ஆகிறப்போ இமீடியட்டா நீங்க டீல் பண்ண போற மிஷின்ஸ் இது எல்லாமே. ஸோ இன்டர்வியூலையும் இந்த கொஷின்ஸ், இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து மேக்சிமம் பாசிபிளா நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் 1ல இருந்து சீக்வன்ஸா ஸ்டார்ட் பண்ணி யூனிட் 5 வரைக்கும் வரலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அண்ட் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.